ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் யூசேஜ் ஆஃப் இப்போதே இன் ஜாப்பனீஸ். இப்போதே இப்போதே எக்ஸ்பிரஸஸ் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ், சேம் ஆர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அதாவது சப்ஜெக்ட் சேமாகவும் இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி கான்ட்ராஸ்டாக பேசுகிறதுக்கு இந்த இப்போதே அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷில் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் மீன்வைல் அப்படின்ற வேர்ட்ஸையும், தமிழில் இதற்கிடையில் அப்படின்ற வேர்டையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்ப் ஒரு ஈண்டிங் அஜெக்டிவாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவே நாயிண்டிங் அஜெக்டிவாக இருந்தால் பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணலாம். ப்ரெசன்ட் பாசிட்டிவில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எதர்னா ஆர் தே ஆர் கனெக்ட் பண்ணி இப்போதே கனெக்ட் பண்ணி பேசலாம். அதுவே நவுனாக இருந்தால் பிளெயின் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் பாசிட்டிவில் மட்டும் யூஸ் பண்ணாமல் தே ஆர் இப்போதே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இப்போதே அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி மீனிங் கொடுக்கும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன். கான்ட்ராஸ்ட் அப்படின்னாலே ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், அதாவது ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த இப்போதே அப்படின்றத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் மீனிங் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மீனிங்காக, ஒரு கம்ப்ளைண்ட் மூடாக இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மொபைல் ஃபோன் நியூவாக வாங்குகிறேன். நான் வந்து ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, வெயிட் ஹெவியாக இருக்குது, பேட்டரி நல்லா தாங்குது, இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போது வெயிட் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நான் இந்த இடத்துல ஜஸ்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸை மட்டும்தான் சொல்கிறேன். ஆனால் அதை நான் கம்ப்ளைண்ட்டாக ரொம்ப ஹெவியாக இருக்கு, என்னால் வந்து மொபைலை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கவே முடியல, கையெல்லாம் வலி எடுத்துக்குது, இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணல. ஜஸ்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் சொல்கிறேன். ஆனால் அதை நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லாமல் ஜஸ்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மீனிங்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இப்போதே அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுவே ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா, அந்த ஹெவி அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் வந்து சொல்லணும் அப்படிங்கும்போது நான் இந்த இப்போதேவை யூஸ் பண்ணக்கூடாது. நான் இன்கேஸ் அதை நான் நெகட்டிவாக வந்து போர்ட்ரேட் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹன்மென் அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனோட யூசேஜ் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஹன்மென்க்கும் இந்த இப்போதைக்கும் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஹன்மென் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து சேமாக இருக்கும். இங்கே இப்போதே அப்படிங்கும்போது உங்களுக்கு சேம் சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இப்போதே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த சேம் ஆர் டிஃப்ரெண்ட்னாலும் உங்களுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸை மட்டும்தான் லிஸ்ட் பண்ண போகிறீங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் இருக்குது அப்படின்றது தான் இந்த இப்போதே. ಎಕ್ಸಾಂಪಲ್ ಸೆಂಟೆನ್ಸಸ್: ಎ ಶಿತನ್ನು ಉರಿಯಗೆಗ ಕೋಚೋಣ இப்போதே, பி ಶಿತನ್ನು ಉರಿಯಗೆವ ಜೆನ್ನನ್ ವರಿஷ்டேரு. ஸோ ஏ பிரான்ச்சினுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அட் தி சேம் டைம் வெல் பியினுடைய சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த இடத்துல நான் இதனுடைய சினாரியோ மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர அதை நான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மீனிங்கில் போர்ட்ரேட் பண்ணல. ஈ ஒய்யாக கிபிஷிக்க ஷிக்கரு இப்போதே ஹுமேரு கொத்தோமோ வசிரேனாய். நல்ல பேரண்ட்ஸ் கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அட் தி சேம் டைம் ப்ரைஸ் பண்ணவும் மறக்க மாட்டாங்க. இதையும் பண்ணுவாங்க, அதையும் பண்ணுவாங்க. எரிதைக்கு மூச்சிகா அரு இப்போதே ஃபுவன்மு அரு. ஸோ பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆன் தி அதர் ஹேண்ட் பயமும் இருக்குது, அட் தி சேம் டைம் இதுவும் இருக்குது. கரேவா யசாஷி இப்போதே கன் கோதா. ஸோ அந்த பையன் ரொம்ப கைண்டாக இருக்கான், ஆன் தி அதர் ஹேண்ட் ரொம்ப ஸ்டபானாக இருக்கான். அனிவா வென்கியோனேஷின் இப்போதே இமோத்தோவா உந்த சுக்கிதா. அண்ணனுக்கு ஸ்டடீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சின்சியராக படிப்பாங்க. அட் தி சேம் டைம் சிஸ்டருக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்போர்ட்ஸ்னால் பிடிக்கும். ஸோ இங்கே நான் கான்ட்ராஸ்டாக தான் பேசுகிறேன், ஆனால் நெகட்டிவ் மீனிங்கை போர்ட்ரேட் பண்ணி பேசல. ஜஸ்ட்டு இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணி பேசுகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த இப்போதே கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீதா உசைமஷ்தா.